இல்லை காமன் கோல்ட் போன்ற ஹெப்படைட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரியான தோள்களில் அலர்ஜி ஏற்படும். ஒன்று நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சளியை தடுத்து நிறுத்துறீங்க, சப்ரஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்து அது தோல் நோயாக தான் மாறும். அதனால் சளி இருக்கும்போது நீங்கள் அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்காக மாத்திரைகள் பயன்படுத்தினாலும் அந்த சைடில் நம்ம கண்டிப்பாக இயற்கை மருந்துகளும் சில உணவு கட்டுப்பாடுகளையும் எடுத்து உடலை விட்டு அந்த சளியை வெளியேற்றி விடணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ், பிம்பிள்ஸ், ஆக்னே, டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இது போன்ற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி வராம நம்ம தடுக்க முடியும். சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள் ஒரு தடவை நம்ம உடம்புக்குள் நுழைந்து விட்டால் வருடக்கணக்காக மக்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது போட்டோஸ் நிறைய நம்ம ஷேர் பண்றது ஒன்று ரீசன் அதுதான். ஸோ அதனால